மிஸ் ஆகாதுங்கிறதுல நான் ஷோரா இருக்கேன். 350 விக்னேஷ் ரவுடி இந்த சொல்லுங்க வாங்க. விக்னேஷ், இந்த பேப்பர் லீக்லாம் இந்த பேப்பர் லீக் ஆகுறதுலாம் நம்ம வந்துட்டு 2 விக்னேஷ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா எக்ஸாம் கேன்சல்னு சொல்ற மாதிரி எவ்வளவு பெரிய ட்ராமா தெரியுமா இந்த 17-18 இயர் ஓல்டுக்குலாம். ஆமாங்க, ஆல்ரெடி அந்த எக்ஸாமே பார்த்தீங்கன்னா அது ட்ராமாவாக தாங்க ஓடிட்டு இருக்கு. அது பசங்களுக்கு வந்து பெரும்பான்மையான பசங்க ஒரே அட்டம்ப்ட்லாம் ஒரே வருஷத்தெல்லாம் கிளியர் பண்றதே இல்லை, பண்ணவும் முடியறதில்ல. அதுக்காக இப்போ மெடிக்கல் படிக்கணும்னாலே பசங்க அதுக்குன்னே ஒரு நீட்டு ஒரு 3 வருஷம் அது ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன்னு வைங்களேன். அது படிச்சு வந்து ப்ரோ ஒரு எக்ஸாம் கூட ஒழுங்கா நடத்த முடியாத ஒரு ஆட்சி தான் திமுகவோட ஆட்சி. ஓகேயா, எனக்கு வந்து இன்னைக்கு கெட்ட கோவம் வந்துச்சு. எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாங்க ஒரே காரணத்துக்காக இந்த பால்டாயில் குடிச்சவனை நான் மரியாதை கொடுத்து பேசின்னு இருக்கிறேன். உன் நாய் பேர் ரவுடி, நீ ஊர்ல இருக்கிற எல்லா ரவுடியும் வளர்த்து வைப்ப. அதுக்கப்புறம் எங்க சிஎம் விஜய் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் 2வது நாளே 350 ரவுடிங்க இங்க ஆஜராயிட்டு உங்க வேலைகள்லாம் நிப்பாட்டுங்க, கத்திய கீழே போடுங்க, ஜெயில ஆஜராகுங்கன்னா இவ்வளோ கேவலமான ஒரு சட்ட ஒழுங்கு ஆட்சியை கொடுத்துட்டு பேச்சாடா பேசுற சட்டசபையில. நீங்க 150+ திருப்பி இந்த ஆட்சி வந்து நீடிக்கணும் தொடரணும்னு வந்து உள்ள இருக்கிற சட்டசபை எம்எல்ஏக்களே விரும்புறாங்க. மக்கள் தீர்ப்பை மதிக்காம இங்க ஒரு ஆட்சி வந்து கவுத்தணும்னு வந்து யாரோட எண்ணமும் இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு. சும்மா உனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருக்கிறான், உனக்கும் கொஞ்சம் அனுபவம் இருக்கு சட்டசபையிலன்னு பேசிக்கிட்டு இருக்கிற. எங்க தலைவர் ரொம்ப அமைதியா கேட்டு பாருங்க. ஆனா ஒரு ஃபயர் ஆகி நீங்க பார்த்ததில்ல. நான் மறுபடியும் சொல்றேன், இவனுங்க இந்த ரவுண்ட் 1 டு லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பேசுறவனுங்களாம் இதே மாதிரி தான் சினிமா துறைக்கு விஜய் வந்தப்ப, அரசியலுக்கு விஜய் வந்தப்ப அவர் வந்து 1008 கேள்வி கேட்டாங்க. சட்டசபையிலும் இன்னைக்கு அவரோட 2வது 3வது நாள் தான் அவர் அமைதியா கேட்டுட்டு இருக்காரு, நோட்ஸும் எடுக்கிறார். இஸ் அ வெரி குட் லிஸ்னர். நீங்க உட்காந்து இந்த ஆட்சியை விமர்சிக்கிறீங்களே, இது தொடர் ரீதியா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுக்குங்க. ஆனா போன 5 வருஷத்துல இவங்க கொடுங்கோலான ஆட்சியில 10 லட்சம் கோடி கஜானா வளைச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் சொல்றாரு முதல் ஸ்பீச்சில், அவ்வளோ கடன் வச்சுட்டு போயிருக்காங்க, அவ்வளோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளுங்க. அதெல்லாம் வந்து கண்டுக்காம நீ இன்ஸ்டாகிராம்ல ஒரு நடிகைக்கு கொடுத்த கவனத்துக்கு கூட இந்த இஷ்யூஸுக்கெல்லாம் கொடுக்காம எதிர்கட்சி தலைவர் வந்த உடனே ரொம்ப சாமர்த்தியமா பேசணும்னு நினைப்பா? யாருங்க இவரோட பேச்சுக்கெல்லாம் வந்து உட்காந்து கேட்கறது? எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டினா அவரு பேசல படிச்சாரு, பேசல. பின்னங்கள் பொடனில அடிபட ஓடுனாரு பேசுறத கேட்காம. இல்ல நான் என்ன சொல்றேன், அவரோட எம்எல்ஏக்களை இங்க வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அது அவமானமா போயிடும் திமுகவுக்கு. அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்பிளிட் போயிட்டு இருக்கு. எல்லாரும் வெளியில சிவி சண்முகம் ரெவல்யூஷனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. திமுகக்குள்ள ஒரு புரட்சி நான் சப்போர்ட் பண்றேன். அந்த தலைமை குடும்பத்துக்கு எதிராக வந்து நிறைய பேர் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வாழ்க்கையில வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் வெளியில வரும். உங்க கட்சியா அந்த இருங்க கண்டிட்டு போயிடும். நீ உட்காந்து எங்க சிஎம் பார்த்தா பேசுற என்ன பண்ணிட்டாங்க இந்த 5 வருஷம்ட்டு இவன் வக்கனையா பேசுறான். ஜிடிபி growth கொடுத்துட்டோன்ட்டு. சாரி சொல்லுங்க. இல்ல நான் ஒரே ஒரு கேள்விதான். அதாவது எடப்பாடியே என்ன சொல்றாரு, இந்த மாதிரி கட்சி வந்து இவங்க கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னா இவங்க 2 பேரும் வந்துட்டு குதிரை வேற நம்ம பண்றோம்னு பேசுறாங்க. இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்க போனது ஊருக்கே தெரிஞ்சு நாரிட்டு இருக்கு. ஊரு ஃபுல்லா துர்நாற்றம் அடிக்குது. உதயநிதியோட 2006ல நீங்க 98 எம்எல்ஏ இருக்கும்போது இன்னைக்கு வெர்டிகலா ஸ்பிளிட் ஆச்சு. ஏடிஎம்கே இன்னைக்கு வெர்டிகல் ஸ்பிளிட் ஆனதுக்கு தாவேக காரணமா இல்ல டிஎம்கே ஏடிஎம்கே காரணமா? இவங்க தானே காரணம். அதை தானே சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி என்ன சொல்றாங்க, இவங்க 2 பேரும் ஏன் நமக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இத்தனைக்கும் அவங்க கட்சி பொதுச் செயலாளர் வந்து சொல்றாரு, அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி வந்துட்டு நான் எங்க கட்சி வந்து ஒரு இது வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்டோங்கிறாரு. ஆனா அந்த ஆளுக்கு கூட தைரியம் இருந்துச்சு. இந்த ஆளு எதிர்கட்சிங்கிற பேர்ல வந்துட்டு உதயநிதி வந்து ஓட்டாப்ல. அதான் என்ன ஓட்டம். நீங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம், நியூட்ரல் ஓட் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. நீங்க வந்து நாங்க வந்து எங்க தலைவர் சொன்ன மாதிரி இந்த ஆட்சிக்கு குறுக்க நாங்க இருக்க மாட்டோம்னா தைரியமா நீங்க பேசினதுக்கு அப்புறம் பதில் சொல்றதை கேட்டு போயிருக்கலாமே. முதல்வர் ஏதாவது சொல்லிடுவாருன்னு பயமா என்ன? உங்களை பதில் கேள்வி கேட்டுருவாரு, எதிர் கேள்வி கேட்டுட்டா உங்கள்கிட்ட பதில் இல்ல, ஸ்கிரிப்ட் இருக்காது, அதுல எழுதி பிகில் சொன்ன மாதிரி எழுதி வச்சுதான் படிச்சுட்டு ஓடுனீங்க. அடுத்த அடிஷனல் சீட் இருக்காது இல்ல, லைவா அப்டேட் பண்ண முடியாது. ஸ்பேஸ்ல உட்காந்து பேசணும்னா கொத்தடிமைங்களுக்கு வந்து ஐடி நம்ம சிஎம் கையில ஒரே ஒரு முடிவு இருக்குங்க. இவங்களை முடிச்சு கட்டுறதுக்கு ஒரு முடிவு இருக்குட. விக்னேஷ் ப்ரோ கண்டிப்பா வந்து கட்சிக்குள்ளாரையும் பேசுங்க. சிஎம் வந்து
கன்சென்ட் கொடுக்கணுங்க. ஓகே, அவர் கொடுத்துருவாரு. இந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் அவரோட மூஞ்சில இருக்கிற எக்ஸ்பிரஷனு அவர் கன்சென்ட் கொடுத்துருவாருன்னு நான் நினைக்கிறேன். கன்சென்ட்னா ஏற்கனவே லிக்கர் ஸ்கேமு, கேஷ் ஃபார் ஜாப்ஸ் ஸ்கேம், நேரு மேல இருக்கிற காசு வாங்கிட்டு வேலைகள் கொடுத்த ஸ்கேமு, அந்த பேருந்து துறை அமைச்சராக இருக்கும்போது, போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது, அப்புறம் செந்தில் பாலாஜி அவர் மேலேயும் அந்த ஸ்கேமும் இருக்கு, லிக்கர் ஸ்கேமும் இருக்கு. ரெண்டுத்தையும் ப்ராசிக்யூட் பண்ணுங்க. இல்லைங்க, அதுக்கெல்லாம் 4 அது இருக்குங்க. இப்போ ஜெனரல் வந்து பழி கன்சென்ட் வாங்குறதுக்கு, அதாவது கொடுத்துருங்க, பேசாம இல்ல ஜெயிலுக்கு ஒரே அனுப்புங்க. ஒரு விஷயங்க. சச்ச இல்ல இவ்வளவு ப்ரூட்டெல்லாம் நான் பேசக்கூடாது. இங்க பாருங்க, யாரையும் ஜெயில அனுப்பதுக்காக நம்ம வரல. அவங்க தப்பு பண்ணா அதுக்கு சட்டம் தன் கடமையை செய்யும். ஓகேங்களா? 2வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு இவங்க பழைய ஆளுங்க கொள்ளடிச்சிட்டு போனாங்க, அவங்கள இது பண்ணோம். அதை தாண்டி இங்க வந்து ரொம்ப ஒரு மோசமான கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்கு. இவ்வளோ தரம் கடன் இருக்குது. இன்னொன்னு அந்த 10 லட்சம் கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் இருக்குது. இன்னொன்னு அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கொஞ்சம் இன்வால்வ் ஆகுறதுக்கே பார்த்தீங்கன்னா, அது வந்து இதாகும். ஓகேங்களா? அதெல்லாம் இப்போ எல்லாமே அதாவது நல்லது பண்ணணும்னு வந்திருக்கு. நியூ புதுசா இவங்க கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, காலங்காலமாவே நம்ம நல்லது பண்ணா கூட, அவங்க வந்து அதுல அதாவது எந்த ஒரு நல்லதுலயும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 4 பாயிண்ட் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அதுல இருக்க டிராபேக்ஸ் வந்து சொல்லிட்டு போயிடலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்க வந்து தேடி தேடி சொல்றவங்க. நல்லது பண்ணா கூட பார்த்தீங்கன்னா, அதுல வந்து குத்தம் குறை வந்து பார்த்தீங்கன்னா, தேடி தேடி சொல்றவங்க. அவங்க வந்து இன்டராப்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கே பார்த்தீங்கன்னா கூட, இது ஒரு மேட்டரே கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஓட்டு போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது 34% தான் போட்டிருக்காங்க. மிச்சம் 65% உங்களுக்கு வந்து ஓட்டே போடலன்ற மாரி அவர் வந்து இது பண்ணி சொல்லியிருக்காப்புல. ஓகேங்களா? ஆனா இதுல விஷயம் என்னன்னா, இது இது கன்டென்ட் ஆகும். இது வந்து எல்லாம் ஒரு உதயநிதி தான் பார்த்தீங்கன்னா, என்ன என்ன இவரு சின்ன பிள்ளை மாரி பேசிட்டு இருக்காரு. இவரு என்ன ஒரு கேவலமா பேசிட்டு இருக்காரு. அந்த மாரி தான் பார்ப்பாங்க. ஆனா அதுவும் தெரியும். இப்ப விஷயம் என்ன தெரியுங்களா? சட்டசபையில தான் இருக்கேன், நான் இன்னைக்கு கேள்வி கேட்டேன் அப்படின்ற அந்த இருப்ப இது பண்றதுக்காக இப்ப எப்படி தெரியுமா? தளபதி இன்னைக்கு சிஎம் உட்காந்துருக்காரா? இன்னைக்கு வந்து சௌமியா அன்புமணி அவர்களா இருக்கட்டும், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவங்களா இருக்கட்டும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்டுக்கிட்டு, ரைஸ் பண்ணிட்டு நெறைய இது பண்ணாங்க இல்லைங்களா? இனிமே இவங்களுக்குள்ளாரயே போட்டி வரும். எப்படின்னா, நான் அதிகமா கொஸ்டின் கேட்டேனா, நீ அதிகமா கொஸ்டின் கேட்டியான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த அந்த பேஜ் ஃபில் பண்ற வேலைய தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு உதயநிதி பண்ணது கூட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பாயிண்ட்ஸ் இல்லாத இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இது பண்ணாரு. தன்னோட பிரசன்ஸ் தெரியணும். இன்னைக்கு நம்ம தான் அதிகமா கொஸ்டின் கேட்டோம். அப்படின்ற மாரி அவங்க வந்து அவர் வந்து பேசுனதா நான் அப்படிதான் பார்க்குறேன். நீ பேசுனதெல்லாம் விக்னேஷ் ப்ரோ, இவங்க ம், ஆமா நம்ம ம். நம்ம சீனியர் தான் இவங்க. ஒரு விஷயத்துல ஊழல்ல நம்ம சீனியர், படுகொலைல நம்ம சீனியர். நம்ம இதுலலாம் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வரணும்னு நினைக்கவே மாட்டோம். அதுல எல்லாத்தையும் இவங்க சீனியரா இருக்கிறாங்க. இனப்படுகொலைல சீனியர், ஊழல்ல சீனியர், சமூக அதெல்லாம் நீதியை வந்து மேம்போக்கா ம், நிலைநாட்டிட்டு பொய்கள் சொல்றதுல சீனியர், ஊரூரா போயிட்டு வந்து கலவரத்தை உண்டாக்குறதுல சீனியர், இங்க பெண்களுக்கு எதிரான வன்மத்துல நீ சீனியர். இந்த மாதிரி நான் அடுக்கடுக்கா எதுலலாம் சீனியர்னு நான் வச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா சீனியரு? இதே மாதிரி தான் நீங்க வந்து என்ன சொன்னீங்க எம்ஜிஆரை பார்த்து, நாங்க சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை தான் நீங்க வந்து ஆள வந்திருக்கீங்க. நீங்க எவ்வளவு சாப்பிட்டு மிச்சம் வச்சிருக்கிறீங்க, நீங்க என்னத்த சாப்பிட்டீங்கன்னு பாக்குறதுக்கு தான்டாங்க நாங்க ஆட்சியே வந்தோம். ஓகேயா? உங்க 1.75 crore பீப்புள் ஓட் பண்ணியிருக்காங்க. 35% ஓட் ஷேர் வாங்கிய 108 சீட்டு வாங்கிய ஒரு கட்சியை பார்த்துட்டு எங்க தயவுல ஆட்சிக்கு வந்தேன்னு பேசுற? எங்க தயவு இல்லைன்னா எங்க சப்போர்ட்ல எங்க உதவியில நாங்க நினைக்காம நீங்க ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது. அந்த மக்கள் நினைச்சாங்கயா, மக்களோட இல்ல தீர்ப்புயா இது. இல்ல சிட் ப்ரோ, உங்களை யாரு தயவு கொடுக்க சொன்னா? தைரியமா ரீஎலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்க வேண்டியதானே? எதுக்கு சப்போர்ட் வாயா பண்ணீங்க? நாங்க கேட்டோமா? சந்திப்போம், வாயா சந்திப்போம். ரீஎலெக்ஷன் போடு. உனக்கு தெரியும் என்ன பேசட்டும். ரிசல்ட் வரும்னு. விக்னேஷ் ப்ரோட பார்வைகள் 200 வாங்கிட்டு அனைத்துமே போயிருவாப்புல, சரியானது ஸ்வீப் ஹரி. எடுத்துருவாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். கோடிக்கணக்குல செலவு பண்ணி தோக்கணும்னு தெரிஞ்சா நீங்க எல்லாம் பண்றதுக்கு ரெடியா இல்லைங்கிறதுனாலதான் ஆதரவு தெரிவிச்சுக்கிறீங்க. சரியா? அதுவும் இல்லாம கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவிச்சதை நாங்க வரவேற்கிறோம், மதிக்கிறோம். அதை நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்களையும் நீங்க வந்து இழிவுபடுத்துறீங்க பாத்தீங்களா? அதனாலதான் அவங்க எங்க பக்கம் வந்திருக்காங்க. முந்திக்கிட்டு போட்டிட்டு வருவாங்க நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு. ஓகேயா? நமக்கு வந்து இவங்க அவங்கன்ட்டு இல்ல, நமக்கு ஏராளமான ஆப்ஷன் இருக்கு. நம்ம 100கணக்கான எம்எல்ஏ வச்சிருக்கோம். இந்த ஆட்சியை கவுத்துறது அநியாயத்துக்கு சமமாகும். மக்கள் போறவன் வரவெல்லாம் தெருல காரி துப்போம் அவனோட தொகுதிக்கு திரும்பி போனான்ட்டு தெரியும் அந்த எம்எல்ஏக்களுக்கு. நமக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. 145ஓட திரும்பி ஜெயிச்சிருக்கிறோமே.
அப்ப அவங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும். ஒற்றை நபரா வந்து இங்க ஒற்றை நம்பிக்கை நட்சத்திரமா சிஎம் இங்க விஜய் இருக்கார். அவர் செய்து வருவாருங்க நாட்டுக்கு நல்ல திட்டங்கள்லாம். சட்டம் ஒழுங்கு பாத்தீங்களா, ஒரு 2-3 இல்ல நாளோட மாற்றத்திலே சிங்கிள் நீங்க லார்ஜஸ்ட் பாக்குறீங்களா? பார்ட்டிங்கிற ஒரு வேர்டுக்கு அர்த்தம் கூட தெரியாம ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இன்னைக்கு தான் பாக்குறேன். சிரிப்பு தான் வருது. கணக்கு வேற தப்பு தப்பா ஏதோ சொல்லிட்டு ஓடிட்டாரு பயத்துல. என்னதானே ஹரி, தெரியும். நான் என்ன சொல்லிட்டேன், இது கண்டென்ட்னு ஆகும்னு தெரியும். தெரியும் ஓகேவா? தெரியும். இன்னைக்கு நம்ம அவங்கள பத்தி பேசணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது. ஆஹ் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிட்டுருவோம் பாத்தியா, நேத்து இங்க காலையிலயும் 2 தான் பேருக்கு சொன்னேன். மட்டும்தான். இவங்க அர்த்தமே இல்லாமனாலும் இவங்க பரப்புற நெரட்டிவ்க்கு ஒரு நாள் தான் ஷெல்ஃப் லைஃப்னாலும் டெய்லி நான் இங்க இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க கோமாளித்தனம். அதுல இதுவும் ஒண்ணுங்கிறீங்க. தாவே இங்க தாவேக்காக்கும் திமுகவுக்கும் தான் போட்டினோம்ல. இனிமே அவங்க தான் அதை சொல்லுவாங்க. இனிமே அவங்க தான் அதை கொண்டு வருவாங்க. ஏன்னா மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மள அடிச்சு லைம்லைட்ல வர்றது பார்ப்பாங்க. நம்மள அட்டாக் பண்ணி சின்ன சின்ன விஷயம். அதாவது அப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது நீங்க வந்து இந்த எதிர்பார்க்க நாத்தாக்கால ஒருத்தர் பேசுவாரு. அவரும் இப்ப இன்னைக்கு உதயநிதி பண்ணதும் ஒண்ணுதாங்கிறீங்க. நம்மளுக்கு அவங்களுக்கு அட்டென்ஷன் வேணுங்கிறதுக்காக நம்மள வந்து ஏதாவது பேசணும்னு பேசியிருக்காங்க. அதானே? இல்ல இதுக்கப்புறம் ஃபுல்லாவே அட்டென்ஷன் தான். அதான் ஏன்னா இப்போ திமுக நான் ஓப்பனா சொல்றேன், திமுகவே பாத்தீங்கன்னா தலைவெட்டின பாம்பு மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா உதயநிதி வந்து அந்த அளவுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு வந்து அவரு நிறைய இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து எனக்கு உங்களுக்கு ரிசர்வேஷன்லாம் பத்தி தெரியுமான்னு. இல்ல எனக்கு அதெல்லாம் பத்தி தெரியாதுலாம் சொல்லியிருப்பாரு. எஸ்ஐஆர் கூட அவர் ஃபுல் நடிகரா ஃபார்ம் பாத்தீங்கன்னா தெரியாத ப்ரொடியூசரா. மனுஷங்க. ஸோ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா எழுதி கொடுத்தாதான் அதை வந்து பேசுவாருன்னு வைக்கலாம். இப்போ பாஸ்ட்ல இப்போ வந்து தளபதியே பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு பிரச்சனையாகட்டும், நிறைய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. இன்னொன்னு இந்த இதை பேர் என்னது, அப்பப்போ அந்தந்த பிரச்சனையில அதான் சொல்றேனே, இப்போ பண மதிப்பீடு அந்த இதில் கூட டிமான்ஸ்ட்ரேஷன்ல கூட பார்த்தீங்கன்னா அது வந்து அவராகவே சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அதில் இருக்க பிரச்சனைலாம் சொல்லியிருப்பார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா அதை கவனிச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் உதயநிதி அந்த அளவுக்கு கவனிச்சிருப்பாருன்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஓகேங்களா? இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இதாக இருக்குமான்னா, அவர் வயது முதிர்ச்சி காரணமா அவர் வந்து பேச வர்ற வார்த்தைகளே பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய லாஸ்ட் டைம் கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் பிழையா நிறைய இது அவர் சொல்ல வர்றது மிஸ் ஆகுறது அப்படிதான் இருந்துச்சுன்னு வைங்களேன். ஸோ இப்போ வந்து அது அதுவும் இல்லாத அவரும் வேற தோத்துட்டாரு. இப்போ வந்து அது வந்து ஒரு 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 ஹெட் இல்லாத ஒரு இதுவாக தான் இருக்குன்னு வைங்களேன். அந்த அந்த ஒரு கட்சியை ஒரு அதான் சொல்றேன் தலை வெட்டின பாம்புன்னு சொல்லலாம், இல்லை தலை இல்லாத மொண்டன்னு சொல்லலாம். ஸோ அப்படிதான் இருக்குன்னு வைங்களேன். அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்குன்னு வைங்களேன். தலைமை இல்லாத ஒரு இதுன்னு வைங்களேன். ஸோ அப்படிதான் அது அந்த கட்சி இருக்கு. ஸோ இன்னும் அவங்க ஃபியூச்சர்ல அவங்க எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியாது அது. அவங்களுக்கு இருக்க ஒரே இது என்னன்னா டிவிக்கு இப்போ வந்து போச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து இதை அட்டாக் பண்ணி வந்து நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணுவோம். என்ன சொல்றேன், நம்ம வந்து திரும்ப வர ட்ரை பண்ணுவோன்ற பதம் வருவாங்க. ஸோ நான் அதை அப்படிதான் பார்க்குறேன். சொல்லுங்க சித்து. இருங்க, வர்ஷினிங்கிறவங்க ரொம்ப நேரமா கை தூக்கி இருக்காங்க. சொல்லுங்க வர்ஷினி மேடம், கேக்குதா? கேக்குது. எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க. இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தேன். பார்த்தா என்னன்னா இவ்வளவு நாளும் வந்து எவ்வளவு குற்றங்கள் எவ்வளவு நடந்துச்சு. எதையாவது இந்த வன்னி அரசு அவங்க எல்லாம் கேட்டிருக்காங்களா? ஏதாவது ஒண்ணு ஒரு ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆயிருக்கு, இங்க இப்படி ஆயிருக்கு, விளாத்தி குளத்துல இப்படி இருக்கு, 2 வயசு குழந்தை அப்படி இருக்கு, இந்த 78 வயசு லேடி இப்படி ஆயிருக்கு, இந்த மாதிரி குற்றங்கள் எத்தனை நடந்துச்சு. அத பத்தி வாயே திறக்காம இருந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இலங்கை தமிழருக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு வரிசையா ப்ரீ பிளான்டா கொஸ்டின்ஸ் எல்லாம் உட்காந்து உட்காந்து எழுதி கொண்டு வந்து இதை அப்படியே டிஎம் கேட்டிருக்கலாம்ல. அப்போ இந்த இதெல்லாம் பண்ணுங்க. 5 வருஷம் இருந்தாங்கல்ல, நீங்க கூட தானே இருந்தீங்க 5 வருஷம், வரிசையா கேக்குறீங்க. இப்ப இல்ல அதெல்லாம் இவர் விசிகா பண்ணதான் வர்ஷினி போறார். மேடம் ஒரு சின்ன இன்டரப்ஷன். விசிகா நமக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஆனா அதுக்காக இப்ப வர்ஷினி சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்க முன் வச்ச கேள்விகள் எல்லாம் திமுகவையும் கேட்டிருக்கலாம். நீங்க எங்களை கேள்வி கேட்க உங்களுக்கு உரிமை இருக்குன்னா நாங்களும் உங்களை கேட்க எங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையில தான் அவங்க கண்டிப்பா. கேட்கறாங்க. நீங்க கண்டிப்பா. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. அதே சமயத்துல நீங்க வந்து இந்த குதிரை பேரம்ன்ற பிரச்சனை அன்னைக்கோட முடிஞ்சு போச்சு, அது வந்து ஃபேக்குன்னு.
அதுக்கப்புறம் பிரேமலதா விஜயகாந்த் வந்து அந்த பிரச்சனையை எடுத்துட்டு வந்து குதிரை பேரம் கூட சொல்ல தெரியல, குதிரை பேதம்ன்றாங்க. அது என்னது, நீங்க என்ன பாத்தீங்களா பக்கத்துல போய் உட்காந்து? உங்களுக்கு எம்எல்ஏவா இத்தனை வருஷம் கட்சி ஆரம்பிச்சு ஏதோ சரி இல்ல இவங்க விஜயகாந்துக்காக திமுகல போடுவோம். போய் எப்படி சேர்ந்தாங்க? அப்புறம் அத குதிரை பேரம் ஆ நம்ம சொன்னா ஏத்துப்பாங்களா? ஆ இவங்க எவ்வளவு எதுல காசை போய் வாங்கிட்டு சேர்ந்தாங்க? போய் சேர்ந்தாங்க. ஆ, உடனே காரை வாங்கினாங்க. புது கார் வாங்கிட்டு போஸ் கொடுத்தாங்க. இந்த கட்சியில பேரம், அந்த கட்சியில பேரம், எது காசு கொடுக்குமோ அந்த கட்சியில சேர்ந்தாங்க. நமக்கு மக்கள் துணை இருக்கு, காசு கொடுக்க மாட்டோன்றதுனால இது டெஸ்டிங். இதெல்லாம் வந்து இப்பதான் அன்டெஸ்டட் அன்டெஸ்டட் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சேராம இருந்துட்டு, இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு ஒரே ஒரு 10 சீட்ல ஒரு சீட்டை ஜெயிச்சுட்டு வந்துட்டு உட்காந்துட்டு குதிரை பேரம் நடக்குது அப்படியா இப்படியான்றாங்களே. அஹ், குதிரையோ அதுக்கு நம்ம முதல்வர் சொன்ன பதில் சூப்பர். ஆனா எனக்கு என்ன வியப்பா இருக்குன்னா, இவ்வளவு பேர் அவரை ட்ரிகர் பண்ணி கூட ஒரு வார்த்தை கூட டென்ஷன் ஆகாம துள்ளி எழுந்து அப்படியே டென்ஷன் ஆகி பதில் சொல்லாம அமைதியா கடந்து போய் அதுக்கு சரியான முறையில ஆன்சர் பண்ணிட்டு விட்டாரே ஒரு அறிக்கை. வேற லெவல், செம்ம லெவல்ல அறிக்கை விட்டார். அந்த மாதிரி அறிக்கை விடணும். அட் த சேம் டைம் இனிமே விஜய் சிஎம் வந்து கண்டிப்பா அங்கேயே திருப்பி கொடுக்கணும். ஏன்னா இது வந்து அவங்க வந்து இதுக்கு மாறா பேசுறாங்க. இன்னொன்னு, உதயநிதி அவர் என்ன கணக்குல பேசுறாருன்னே எனக்கு தெரியல. 108 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, 2 கட்சியும் அட்டென்ஷன் சீக்கிங் மேம், இன்னைக்கு ஃபுல்லா பண்ணது அட்டென்ஷன் அட்டென்ஷன். சீக்கிங். ஓகே, அவங்கள யாரோ ஒருத்தர் என்னன்னா இந்த மாதிரி சோஷியல் மீடியால வந்து ரொம்ப பலமா இருக்கு, நம்ம பழைய காலத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு அவ்வளவு எழுதி வாங்கிட்டு வந்து 2 3 பேப்பர் எடுத்து படிச்சு இவரோட கருத்தே கிடையாது, அம்பட்டும் அப்படியே ஊசி குத்துற மாதிரி எங்களோட இதனாலதான் உங்களுக்கு கிடைச்சிச்சு, இல்லைன்னா நீங்க வந்து பெரும்பான்மை கிடையாது அப்படி இப்படி. உங்களை ஒரு காலத்துல ஜெயலலிதா சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே, பெரும்பான்மை இல்லாத கட்சி, பெரும்பான்மை இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் மைனாரிட்டி மறந்து திமுக, போயிடுச்சா? மைனாரிட்டி திமுக. மைனாரிட்டி திமுகன்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் உங்களுக்கு மறந்து போச்சா? அதாவது உங்களை வர்ஷினி சிஸ்டர் நம்பி இன்னொரு கூத்த கேளுங்க. இத்தனைக்கும் அப்ப 2 ம், கட்சி தான் இருந்துச்சு. இப்ப 3ஆ பிளந்தே நம்ம 35 வந்திருக்கோம். அவங்க 2 இருக்கும்போதே இதை ஆமா விட கம்மியெல்லாம் ஆமா. இருந்திருக்காங்க. இது என்ன கணக்கு? கொஞ்சமாவது இது இருக்கா? அப்புறம் 3 நாள் தாங்க ஆகுது, அதுக்குள்ளேயும் பதவி இது, நீங்க இன்னும் முஸ்லிம்களுக்கு இது கொடுக்கல அது கொடுக்கல, யாராவது இப்படி கேட்பாங்களா? இனிமேதான் இன்னைக்குதான் ஃப்ளோர் டெஸ்ட் நடந்திருக்குங்க. இன்னைக்குதான் ஃப்ளோர் டெஸ்டே நடந்திருக்கு. ஒன்லி 3 days ஆகுது. அவர் குனிஞ்சு ஏதோ நோட்ஸ் எடுக்கிறாரு, தூங்குறேன்றீங்க. என்ன என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனா இது சட்டசபை நிகழ்ச்சிகளை காட்டணும், அப்பதான் மக்களுக்கு என்னதான் நடக்குதுன்றது தெரியும். ஏன்னா இந்த மாதிரி பிளண்டரா பேசுறது, இது பண்றது, ஒவ்வொருத்தரும் ஆதரவு கொடுங்கன்னு சொன்னா 1 மணி நேரத்துக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. உங்களை என்னென்ன பண்ணுங்கன்னா சொல்ல சொன்னோம், உங்களை எல்லாரையும் நாங்க அதெல்லாம் பண்ணணும் நாங்க சொல்லிதான் நீங்க ஓட் ஆஃப் பண்ணீங்கன்னு சொல்றதுக்கா? கான்பிடன்ஸ் என்னமோ அதை மறந்துட்டாங்க. இன்னொன்னு, ஆனா ஒருத்தர் அத மட்டும் பேச வேண்டியதானே. பேசுனது மட்டும் எனக்கு வந்து உண்மையிலே ஆக்கப்பூர்வமா இருந்துச்சு. ம் சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து கரெக்டா பேசினாங்க. அவங்க வந்து ஆமா சரியா நியூட்ரலான விஷயங்களை முன்னெடுத்து வச்சாங்க, பிரச்சனைகள் முன்னெச்சாங்க. ரொம்ப லென்த்தாவும் இழுக்கல அவங்க. மத்தவங்கள மாதிரி மத்தவங்க ஆமா. எல்லாம் வந்து அந்த குறை இத சொல்ற வந்து மாதிரியே. அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆமா, இல்ல இந்த இது மதுக்கடைகளை டாஸ்மாக். மூடினதை அப்ரிஷியேட் appreciate பண்ணிட்டு, பண்ணாங்க. நீங்க சந்துகள்ல ஒரு கடையை மூடினா 4 கடை திறக்கிறாங்க, அதை கொஞ்சம் பாத்துக்கங்க ம். அப்படின்னாங்க. தட் இஸ் கரெக்ட் பாயிண்ட். ம். ஏன்னா அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கலாம். மேபி உங்களை வந்து வீடு தேடி ஆபீஸ் தேடி வந்து ஒரு முதல்வர் எந்த வித இதுவும் இல்லாம வந்து கர்ட்டசிக்கு பார்த்துட்டு போயிருக்காரு. இது சரித்திரத்துல நடந்திருக்கா இந்த மாதிரி? நேத்து வந்து அவ்வளவு பொலைட்டா போய் எல்லாரையும் பார்த்திருக்காரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் பேச மனசு வருது? இன்னொரு விஷயம் மேம், இன்னைக்கு வந்து மத்தவங்க எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க பாத்தீங்களா, ம் அதுல வந்து என்ன சொல்ற, எதிர்கட்சி நான் தான் கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லிட்டு அதுக்காகவே நிறைய எழுதி ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். ஆமா உதய் வந்து பாத்தீங்கன்னா ஆமா. நீங்க வந்து மத்தவங்க ஸ்கோர் பண்ண போறாங்கன்னு. நீங்க திருட்டுத்தனமான்றது அது என்ன வார்த்தை? ம். திருட்டுத்தனமான்றது என்ன வார்த்தை? அது எப்படி அதாவது சொல்லலாம்? ஒரு அவைத்தலைவர் வந்து குறுக்கிட்டு அந்த வார்த்தையை ரிமூவ் பண்றாருங்கிறதே அசிங்கம்.
ஆமா அதையும் பெருமையா மெடல் மாதிரி குத்திட்டு சுத்துவாங்க. அது வந்து அவங்களோட வாடிக்கை அது. தூய சக்தின்னு சொல்லிட்டு துர்நாற்றம் இதெல்லாம் உங்களை யாரும் பேச சொன்னா? ஏன் உங்களை தீய சக்தின்னு சொன்னதுனாலயா? ஆ? ஆமா. இன்னைக்கு வந்துகிட்டு வெறும் 60 சீட்டை இல்ல ஏய் வர்ஷினி சிஸ்டர், இன்னொரு ஒத்தாளா கொஸ்டின். இருந்து இன்னும் ஒத்தாளா இருந்து 108 ஜெயிக்கிறது என்ன இருக்கு? நீ வந்து இத்தனை கட்சியை கூட்டணி வச்சுக்கிட்டு 70 சீட்டு ஜெயிக்கிறது என்ன இருக்கு? 60 தான் டிஎம்கே. இதுல வந்து இல்லைங்க, ஒரே 24% கேள்விதான். தான். நீங்க என்ன சொன்னாரு அவரு இன்னைக்கு உதயநிதி என்ன சொன்னாருன்னா, எங்க தலைவர் வந்து இந்த அரசு அமையறதுல வந்து நாங்க குறுக்கிட மாட்டோம்னு சொன்னாரு. அதனால நாங்க வெளிநடப்பு செய்யணும். இதுக்கு வெளிநடப்பு செய்ய தேவையில்ல. நீங்க நியூட்ரல் ஓட் கூட பண்ணிட்டு போயிடலாம். ஆதரவு தெரிவிக்க தேவையில்ல. நியூட்ரல் ஓட்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏன் ஓடுறீங்க வெளியே? என்ன பயம்? அவங்க அவங்க அப்ப பழக்கமே ஓடுறீங்கன்னா, அதுதானே. இல்ல அவங்க நீங்க பழக்கமே வெளிநடப்பு அதுதானே. செய்யறீங்கன்னா, வெளிநடப்பு செய்ய போறீங்கன்னா எதுக்கு முதல்ல வந்தீங்க? வராமலே புறக்கணிச்சுட்டு சார் போயிருக்கலாமேன்ற. நீங்க இல்ல திரும்ப அவங்க திரும்ப வந்து கேள்வி பழக்கமே கேட்டீங்கன்னா நான் அதுதானே. எங்க இருந்து பதில் சொல்றேன். ஞாபகம் வந்து இல்லையா? இல்லைங்க சட்டை சட்டையை படிச்சுட்டு போயிட்டாப்ல. கிழிச்சிட்டுலாம் வெளியே போனதெல்லாம் ஞாபகம் இல்லையா? அது இல்லைங்க தூக்கி நீங்க வெளியே எறிஞ்சாரு. திரும்ப கேள்வி கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பதில் சொல்லணும். So, அதனால அதுதான் நான் முன்னாடி ஓடிடுறேன். அதுதான் சொல்றேன். அப்ப எதுக்கு வந்து உங்களுக்கு அவ்வளவு பயம் இருந்தா எதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட வந்து வாந்தி எடுத்துட்டு போறீங்கன்னு நான் கேக்குறேன். இது அவ்வளவு வருத்தம்லாம் இல்லைங்க. நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்றதே வேஸ்ட் தான். இல்ல இல்ல அவங்களுக்கு எல்லாம் இன்னொன்னு பதில் என்னன்னா சொல்லணும் அவசியம் இல்ல. இன்னொன்னு என்னன்னா நீங்க என்ன கேள்வினாலும் கேளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நீங்க கேப்பீங்க, நாங்க அமைதியா போய் செயல்ல காட்டுவோம். ஆக்கப்பூர்வமா அவ்வளவுதான். சரியா மக்கள் பிரச்சனையை எடுத்து முன் வச்சீங்கன்னா நாங்க கண்டிப்பா பதில் சொல்லுவோம். முழுசாவே 2 உங்களை நாள்ல புறக்கணிச்சுலாம் போக யார் மாட்டோம். வந்து இத்தனை மதுக்கடைகளை இது பண்ணுவாங்க? உடனே போலீஸ்காரவங்களை எல்லாம் இவ்வளவு பேரை யார் யாரு தவறா நடந்தாங்கன்றது நல்லா தெரியும். டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. யாரு இந்த 3 நாள்ல இவ்வளவு ஸ்டெப் எடுப்பாங்க? பனையூர்லயே இருந்துகிட்டீங்க நீங்க. நீங்க 3 நாளா வந்து உட்கார்ந்தே இருக்காரு. எத்தனை வீடுகள் போய் பார்த்திருக்காப்ல? எவ்வளவு ஆக்டிவா இருந்திருக்காரு? அதெல்லாம் பிளஸ் பாயிண்டே தெரியல. ஆ? எல்லாமே மைனஸா உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அதான் ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஒரு ரொம்ப சின்ன ஆச்சரியமா இருந்து. அடிஷன் இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல வந்துட்டு இவர் இப்படிலாம் பேசினார்ல, நமக்கு வந்து இத்தனை பேர் வந்து வாக்கு அளிக்கல, வரக்கூடாதுன்னு தான் வாக்களிச்சிருக்காங்கன்னு இவர் ஒரு முட்டாள்தனமான வாதத்தை முன் வச்சாரு எதிர்கட்சி தலைவர். என்னடா ரூடா பேசுறேன்னு பேசுறானோ, அவருக்கு திருட்டுத்தனம் சொல்லும்போது நான் முட்டாள்தனம் சொல்றதுல எனக்கு உரிமை இருக்கு, தாவேக கட்சிக்காரனா. சரியா? கண்டிப்பா. இப்போ ம். 50% மேல ஒவ்வொரு தொகுதியிலையும் வாக்கு வாங்கின லிஸ்ட்ல திமுக இல்லவே இல்லை டாப் 10ல. வேட்பாளர் வைஸ் நீங்க வந்தீங்கன்னா, இப்பதான் ரகு அவர் போட்டிருக்காரு, டிஎன் ரகு ஜேர்னலிஸ்ட் வந்து போட்டிருக்காரு அந்த லிஸ்ட் எடுத்து. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பெரம்பூர்ல விஜயண்ணா தான் இருக்காரு. 58.89% வாக்கு வாங்கியிருக்காரு. அங்க மொத்தமா பதிவானதுல அவ்வளவு சதவீத வாக்கு இவருக்கு விழுந்திருக்கு. இவர் தான் லிஸ்ட்ல டாப்ல இருக்காரு. அடுத்து 2வது எடப்பாடி பழனிசாமி ஐயா கூட இருக்காரு. ஏடிஎம்கேல இருந்து 2 பேர் இருக்கிறாங்க. மொத்தமா டிவிக்கே தான் இருக்காங்க. 50க்கு மேல வாங்கினவங்களே டாப் 10 நீங்க தாண்டிடலாம். டாப் 10 15 வரைக்குமே அவங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டிஎம்கே ஆளு கூட இல்ல. ஏன் இல்ல? ஒரு எம்எல்ஏ கூட 50% மேல நீங்க வாக்கு வாங்கல. ஜெயிச்ச தொகுதிகள்ல கூட வாங்கல நீங்க. ஆமா ஆஹ் ஆமா. எல்லாம் க்ளோஸ் இதுல மாதிரி ஜெயிச்சிருக்காங்க. இதுல என்ன எனக்கு வைத்திருச்சுன்னா, ஐயோ மக்களே ஓட்டு போட்டீங்களே, ஒரு 10 சீட்டு எக்ஸ்ட்ரா வரல, வந்திருந்தா எங்க தலைவர் இப்படி போயிருக்க மாட்டாரு. நிறுத்தாம இருந்திருந்தா நமக்கும் அந்த ஓட்டு விழுந்திருக்குமே. அது தெரிஞ்சுதானே. இல்லங்க, அங்கதான் இது கண்டெய்னரை வச்சு மறைச்சு எத்தனை கொடுமை. இல்லைங்களே இல்லைங்களே இன்னைக்கு ஒருத்தவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்களே, அதையும் பாக்கணுமே. அதையும் ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல. இன்னைக்கு டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிற ரேஞ்சுக்கு அவனு போயிட்டானுங்கன்னா அது அது நடந்திருக்காதுல்ல. நம்ம ஒரு 120 ஸ்டார்டிங்ல நமக்கு கிடைச்சிருந்தா இது இவனுக்கு யாருன்னு சொல்லிட்டு மக்களுக்கு இந்த டாபிக் எனக்கு பேசணும் விக்னேஷ் bro. நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்க. எடப்பாடி அவர்கள் வந்து இன்னைக்கு பேசும்போது அவர் வந்து நம்ம தலைவரை பார்த்து கேள்வியை முன்வைக்கிறாரு. இந்த மாதிரி அவர் பண்ணக்கூடாது, ஒரு சாராரை மட்டும் போய் எங்க கட்சியில போய் சந்திக்கிறது வந்து தவறு, முதல்வர் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. முதல்ல இந்த கட்சி 2ஆ பொழந்ததுக்கு காரணமே நீங்க எடுத்த முடிவுங்கிறத ஏன் வந்து அட்மிட் பண்ண மாட்டேங்கிறீங்க சட்டமன்றத்துல? அவரு யார சந்திக்கிறாருன்றது அவரோட விருப்பம் தானே. இல்ல அதுக்கு நான் ரீசன் சொல்றேன். என்ன இல்லைங்க, தெரியுமா? ஒரே செகண்ட். அதாவது தப்பு செய்யறவனா ஒரே மன்னிச்சிடலாம், செகண்ட். துரோகம் பண்றவனா மன்னிக்க கூடாது. நீ இல்லைங்க, வந்து அது ஓகே. எடப்பாடி தொகுதியில போட்ட ஆள நீ எடுத்து காசை கொடுத்து வெளியே அனுப்பி விடுற, அப்புறம் உன்னை எப்படி மன்னிக்க முடியும்? அதை விடுங்க. நான் என்ன சொல்றேன், இல்லைங்க இல்ல ஒரே விஷயம் இல்ல இதுக்கு நாங்க கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஒருவேளை இந்த அதான் எடப்பாடியில வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவிக்கு வேட்பாளரை வாபஸ் வாங்க வச்சது, இந்த மாதிரி அதான் இது பண்ண வச்சது, இந்த வேலையை வந்து
எடப்பாடி பார்க்கலனா கூட தளபதி வந்து எடப்பாடியை பார்த்துட்டு போறா இல்ல மீட் பண்ணி பேசியிருப்பாரான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா இல்லைங்க ஆரம்பத்துல இருந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே மதிச்சது கிடையாது. அது ஓகேவா? ஓகே இவர் வந்து அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே அடிமை. ப்ரோ. இல்ல இது இல்ல இப்ப நம்ம கட்சியே அப்படி நான் சொல்ல வரல. கிடையாதுன்ட்டாப்ல. நான் மற்றும் பலர் ஜி அப்படிதான் இந்த அப்படியே அசெம்பிளியில் தான் நடக்கிறதா நான் ரொம்ப இன்கான்சிக்வென்ஷியல். ஏன்னா வருஷத்துக்கே 30 நாள் மேக்ஸிமம் 35 நாள் தான் அசெம்பிளியே நடக்கும். ஸோ அதுல இப்போ இவங்க மாத்தி மாத்தி ஸ்கோர் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுவும் பிரமிழதெல்லாம் இப்ப ஒரு எம்எல்ஏ இருக்கா, எவ்வளவுக்கு நீங்க எவ்வளவு பேசுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமான சீட்டு ஏத்தலாம், பாயிண்ட் அதுக்கு தான் ஆட் யோசிப்பாங்களே பண்றது. தவிர. ஸோ முக்கியமான இதெல்லாம் நீங்க பாயிண்ட் நம்ம எல்லாம் கடந்து கண்டுக்கவே போறோம். தேவையில்லை. அடுத்தடுத்த மீதி இருக்க நாள்ல தான் அந்த பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ் இருக்கு, அதுல தான் நம்ம ஸ்கீம்ஸ் கொண்டு வரணும், அதுக்கு தான் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமே தவிர இந்த மாதிரி அவன் சொல்லிட்டான்றதுக்காக நான் அதுக்காக உட்கார்ந்து யோசிச்சு ஒரு ரைட் அப் எழுதணும்னு அவசியமே கிடையாது. அவன் பாட்ட சொல்லிட்டு போறான், அப்படி அவ்வளவுதான். கிடையாதுங்க, அப்படி கிடையாதுங்க. இது வந்து இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட விடதான். இல்ல கொஞ்சம் கொஞ்சமா விட விடதான் ரொம்ப இது பண்ணிட்டு எஸ் போவாங்கன்னு எஸ் வைங்களேன். எஸ் இவங்க வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு. இவங்க என்ன சொல்றது, எடப்பாடி ஆட்சியிலேயே அவருக்கு நிர்வாக திறன் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது என்ன சொல்றது, அந்த அளவுக்கு திறமெல்லாம் கிடையாதுன்னு வைங்களேன் எடப்பாடிக்கு. ஆனா எதிர்க்கட்சியா நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளவு தூரங்களா இவனை பூந்து விளாட்னானுங்க. இவனை மக்களுக்காக கேட்கல, ஆனா நிறைய ஸ்கோர் பண்ணானுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இல்ல நம்ம கிட்ட என்ன தெரியுங்களா, இந்த 2 வருஷம் அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த 2 வருஷம் கட்சியா இருக்கும்போது, அதாவது தாவேக்காவை இவனை ஃபுல்லா பரப்புனதெல்லாம் அவதூறு தான். ஓகேங்களா? எதுக்குமே பாத்தீங்கன்னா எந்த ஆதாரமும் கிடையாது. திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா இந்த கட்சி மேல அவதூறா ஆபாசத்தையும் தான் இது பண்ணிட்டு என்ன சொல்றது இது பண்ணிட்டு இருந்தானுங்க இந்த திமுக காரங்க. ஆனா இப்போ ஆட்சியில இருக்கும்போதும் இவனுங்க வந்து அதே அவதூறை தான் பாத்தீங்கன்னா திரும்ப ஏதாவது ஒண்ணு ஜி அப்படிதான் ஜி எந்த பண்ணுவாங்க. நல்ல ஏன்னா திட்டம் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு 6 months இல்ல, சினிமாவை உங்க விடல, எல்லா இல்ல ஒரு எம்எல்ஏவும் ஒரு ஜனநாயகனை விடல. இல்ல அதான் எல்லா அதான் விக்னேஷ், எம்எல்ஏக்கும் அதான் அவங்களோட விக்னேஷ். ப்ராசஸ் தெரிஞ்சுக்கவோ அவங்களோட ஐஏஎஸ் கிட்ட பேசுறதுக்கோ இந்த 6 மாசத்துல நிறைய டைம் தேவைப்படும். அப்பதான் அந்த பியூரோக்ராட்டிக் ப்ராசஸ கத்துக்க முடியுமே. ஏதாவது ஒரு அதான் ஸ்கீம் வெள்ளை கொண்டு அறிக்கை வரதா இருந்தாலும் விடட்டும், சரி. அப்ப இந்த தெரியும். 6 மாசத்துல இல்ல அவனுங்க என்ன வேணா பேசுவாங்க நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ண. அதுதாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதூறுன்னு ஒண்ணு வரும்போது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே ஒண்ணு ஒண்ணா சொல்லிடணும்ல. இன்னைக்கு பாயிண்ட் இல்லைன்றதுனால தானே பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை. இந்த இது 65% மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டே போடலன்றத இது ஏன் பேசணும்? இன்னைக்கு வந்து வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒண்ணு பேசணுன்றதுக்காக பேசுறீங்க. இது சும்மா விட்டு போனா நாளைக்கு இன்னும் பேசுவான். இல்ல நம்ம அப்பெல்லாம் ட்விட்டர்ல ரிப்ளை தாவேக்காரங்க சும்மா பண்றது விட்டான். எல்லாமே ஓகே தான். பட் இத ஒரு பெரிய செட்பேக்கா எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லைன்னு சொல்றேன். இதெல்லாம் ஒரு ஆஹா, இல்ல இல்ல கடந்து போற விஜய் விஷயமா தான் அறிக்கை பாக்குறேன். கொடுத்திருக்காரு, பாக்கலையா நீங்க? அவர் இல்ல பெரிய இல்ல அறிக்கை இல்ல இல்ல கொடுத்திருக்காரு. இல்ல ஜி, நான் பார்த்தேன், அவர் அறிக்கை கொடுத்துட்டாரு. பட் நான் என்ன சொல்றேன், அவனுங்க இப்படி சொல்லிட்டாங்கன்றதுனால பெரிய இம்பாக்ட் எல்லாம் எதுவும் கிடையாதுன்ற மாதிரி நான் சொல்றேன். ஆனா அவங்க இப்படி சொல்ல சொல்ல இன்னும் நல்லதெல்லாம் மக்களுக்கு நடக்க போகுது. உட்காந்துக்கிட்டு இருங்க, அவ்வளவுதான். இல்ல நீங்க முதல்ல வர்றது இன்னைக்கு அதிமுக கட்சி 2ஆ பிளந்ததுக்கு யாரு காரணம்? தாவேக்காக்கு இதுக்கு ஜி என்ன சம்பந்தம்? ஜி ஒரே இவங்க நிமிஷம், ஒரு வந்து லேட்டஸ்டா ஒரு நியூஸ். இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. என்ன இப்போ நியூஸ்? இப்போ ஏடிஎம்கே சிவி சண்முகம் கொடுத்திருக்காரு, அவரை நீக்கிட்டாங்கல்ல கட்சியில இருந்து. ஆமா. அவர் இப்ப என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்துட்டு பிஜேபி கூட சேரலாம்னு சொன்னாரு, அதனால எடப்பாடி வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டாருன்னு இப்போ எப்போ 6 மணிக்கு ஒரு மாதிரி பேசினா இப்போ 9 மணிக்கு ஒரு மாதிரி பேசியிருக்கான். நான் சொல்றேன், இந்த மொத்த ஏடிஎம்கே கும்பலே ஒரு அடிமை கும்பல் தான், என்ன ஏமாத்துற சொல்றீங்க? கும்பல் தான். ஐயோ, இது என்னது இல்ல கொடுமையா ஒரு இருக்கு. இல்ல ஒரு இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு போட்டோம். இருங்க, நான் கமெண்ட்ல போடுறேன் உங்களுக்கு லிங்க். போடுங்க. இல்ல இல்ல சசிகலா கூட போய் சேர்ந்துட்டு விட்டுருவாப்புலையோன்னு இந்த சசிகலா இப்ப ஒரு ஏங்க மீட்டிங் இது பண்ணுச்சு. அதெல்லாம் விடுங்க. நான் இப்போ ஓப்பனா ஒரு சேலஞ்ச் விடுறேன். நீ ரீஎலெக்ஷன் கூட வையேன், தாவேக்கா தில்லா வேஸ்ட் பண்ணும். இங்க எவனுக்காவது தைரியம் இருக்கா? நாங்க வேஸ்ட் பண்றோம். இப்ப நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்க, எல்லாம் சாயமும் வெளுத்துருச்சு. நீ வாங்க கமெண்ட்ல பாருங்க. போட்டிருக்கேன் அவர் பேசுறத, நீங்க பாருங்க வேணும். சரி, இன்னொன்னுங்க, இந்த 10 பேரை நம்பி இருக்கவே முடியாதுங்க. அது நல்லா தெரிஞ்சு போச்சு. எது எடுத்தாலும் இடையில குறுக்க ஓடி வருவாங்க. அது 10 பேரை நம்பி இல்ல இது இல்ல பண்ணவே ஏடிஎம்கேல முடியாது. நீங்க யாரையுமே நம்ப முடியாது, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இல்ல ஏடிஎம்கேல ஆஹா. நம்பவே முடியாது. நேத்து வரைக்கும் ஆதரவு கொடுக்குறோம்னாங்க, இன்னைக்கு விளக்கணும்னா மாத்தி பேசுறாங்க. இல்ல விட்டுருங்க. அது நம்ம ஆதரவங்க அவங்க கிட்ட கேட்கவே இல்லை, அவங்களா வந்தாங்க, அவங்களா இது பண்றாங்க. இதுக்கு எதுக்கும் நம்மளோ இல்ல தளபதியோ எதுக்குமே பொறுப்பாக இல்ல முடியாது. ஐசே, இங்க இன்னொன்னு இந்த டிவிகே வாரியர்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா ஸ்டாண்ட் எடுக்காம இருக்கிறது நல்லதுன்ற. ஆனா ஏன்னா அவனுங்க இல்ல எப்பயுமே ஒரு எடுத்தது கிடையாதுங்க. நாளைக்கு 4 டைம் பல்ட்டி அடிக்கிற கும்பல் அது.
நான் இப்பதான் கேட்டேன். பயங்கரமா திட்டி பேசிட்டு இருந்தாப்புல எடப்பாடிய. பிஜேபியில கூட்டணி வைக்கணும்னு நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு நம்ம தலைவர். எதுல வந்திருக்கு? நியூஸ்லயா? இல்ல சிவி சண்முகம் பேட்டி கொடுத்திருக்காரு ஜி, கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே. அப்படியா? அதாவது மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா நீங்க மாத்தி மாத்தி பேசினா அவங்க கண்ணுக்கு எப்படி தெரியுவீங்கிற கவலையே இல்லாம மாத்தி மாத்தி பேசினா எப்படி உங்க மேல நம்பிக்கை வரும்? இந்த ஆளையா நம்ம ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்னு யோசிக்க மாட்டாங்களா? ஏன்னா இவங்களுக்கு மக்களை பத்தி கவலையே கிடையாது. நீ என்ன வேணா நினைச்சிட்டு போய் ஜெயிக்க வச்சுட்டு அதோட உனக்கு ஜி மக்கள் என்னோட போட்டோம். நீங்க நான் என்ன சொல்றேன், நம்ம ஆளுங்க இவர் அவசரப்பட்டு சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். இந்த ஏடிஎம்கே கும்பல யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாலும் அன்னைக்கு ஈவினிங்கே ரெக்ரெட் பண்ண வச்சிருவானுங்க. நான் தான் சொல்றேனே விக்னேஷ் பிரதர், நான் என்ன சொல்றேன் இப்பயும் சொல்றேன், நீ ரீஎலெக்ஷன் கூட வச்சுக்க, நாங்க தைரியமா ஃபேஸ் பண்ணோம். உங்க எல்லாருக்கும் இருக்காடா தைரியம்? முடியுமாடா உங்களால? கோடி கணக்கு நீங்க செலவு பண்ணணும், எங்களுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. இல்ல செலவு பண்றதுக்கு அவங்க ரெடி. ஓகேவா? அது கூட அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. மேட்டர் என்னன்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. செலவு பண்ணி தோத்துருவாங்க. அதனாலதான் காசையும் விட்டு இது அந்த வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ போஸ்ட் பண்ணது வந்து தல அரவிந்த் அப்படின்ற ஒருத்தன், உங்களுக்கு தெரியும்ல, அவன் ஐடி தெரியும்ல, வண்ணம் முடிச்சவன். ஆக்சுவலா சிவி சண்முகம் அப்படி பேசல, அவர் பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்லாம் பேசல. அவர் என்ன சொன்னாரு, லாஸ்ட் தளபதி வந்துட்டு ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுல இருந்தாரு. இந்த எடப்பாடி தான் இல்ல முடியாது, நான் பிஜேபி கூட தான் கூட்டணி வைப்பேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. அப்படிதான் சொன்னாரு. அவர் வந்து எடப்பாடி வந்து போவான்னு சொல்லியிருக்காரு. இல்ல, தளபதி வந்து ஏடிஎம்கேவை வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காரு. ஆனா எடப்பாடி தான் வந்து இல்ல பிஜேபி கூட தான் கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஸ்டபனா கேட்டேன். அப்படிதான் கேட்டேன். சரியா? அவர் வந்துட்டு பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறேன்னு சொல்லல தளபதி. இந்த எடப்பாடி தான் இவங்களை வந்துட்டு இல்ல ஒரே வார்த்தை, அவர் எப்போ வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி பேசினாரு? இல்ல பேசலதான், இவங்க வந்துட்டு அப்படி சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அவரை வந்துட்டு அந்த மாதிரி ஆசைப்பட்டாரு. ஆனா இல்ல ஒரே நிமிஷங்க, கட்சி இல்ல ஒரே நிமிஷம் வர்ஷினி மேம், ஒரே நிமிஷம். கட்சி ஆரம்பிச்ச ஒரு 6 மாசத்துலயே, அதான் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா இவனு ஒரு இது ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல ஒரே நிமிஷம், ஏடிஎம்கே கூட வந்து இந்த மாதிரி கூட்டணி பேசியிருக்காங்க, டிவிக்கு வந்து கூட்டணி பேசியிருக்காங்க, துணை முதல்வர் 30 சீட்டு கொடுக்குறாங்க, அது இதுன்னு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா இவன்லாம் கிளப்பிட்ட கட்டு கதைங்களா? அந்த மாதிரி ஒரு மீட்டு கூட நடக்கல இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா. இது சொல்றாருல இந்த சிவி சண்முகம் எப்ப தெரியுமா நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த கரூர் சம்பவம் நடந்த டைம்ல நடந்து முடிச்சோன்னே எழுச்சி ஆரவாரம் ஒரு பிரம்மாண்டமான கட்சி வருதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா? அந்த டைம்ல நடந்த மாதிரி இருக்கு. அப்பதான் இல்ல அந்த டைம்லன்னா கூட அந்த டைம்ல கூட இவர் மீட் பண்ணவே இல்லைங்க யாரையுமே. ஆல்ரெடி என்டிஏல தானே இருந்தாங்க. இல்ல ஒரே நிமிஷம் தளபதி இவனுங்களை இதுக்கு முன்னாடி மீட் பண்ணதே கிடையாது. ஓகேங்களா? எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் கிடையாது, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன் ஒரு ஜூம் கார ஒரு இதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கே இவனு கூட பேசுறது கிடையாது. ஆனா கூட்டணி இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவோட கூட்டணி இதெல்லாம் இவனுங்களா பாத்தீங்கன்னா கிளப்பி விட்டது யாது? அது டிஎம்கே. ஒரே நிமிஷம், யாரு? இல்ல கரெக்ட் தான் ப்ரோ. என்னது கரெக்ட் தான். ஆனா என்ன சொல்றேன்னா, கான்டெக்ஸ்ட் வந்துட்டு மாத்திட வேணாம்னு சொல்றேன். அதாவது அது கூட அவங்க கூட கூட்டணி வைக்க பேசல, அதெல்லாம் கூட ரைட். பட் இவங்க போற இந்த தல அரவிந்த் அந்த மாதிரி இவங்க தல கணேசன் ஒரு 4 பேர்லாம் சுத்திட்டு அவங்க போறதை வச்சு கம்ப்ளீட்டா கான்டெக்ஸ்டா மாத்திட வேணாம்னு சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இவர் கேட்டோன்னு எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. இல்ல அவர் மட்டும் இல்ல 2-3 பேர் போட்டிருந்தாங்களா? சரி, அப்போ சொல்லிருப்பான்னு நினைச்சிட்டேன். என்னோட மிஸ்டேக். இல்ல அதை பத்தி நம்ம இது பண்ண வேணாம். இல்ல சிவி சண்முகம் சொல்லக்கூடிய ஆளுதான், வேற யாரும் இருந்தா கூட ஒரே நிமிஷங்க. இல்லைங்க ஒரே நிமிஷங்க, அவர் சொல்லக்கூடிய அளவு சொன்னதானோ அதை பத்தி விட்டுருங்க. அதாவது இவர் கூட்டணி போகணும்னா இவர் டைரக்டா அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே கூட போயிருந்துருக்கலாம். இவருக்கு சிம்பிளா முடிஞ்சிருக்கும். இவருக்கு அந்த இவரு பேர் என்னது, ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா இழுக்கடிச்சார் பாத்தீங்களா, 4-5 வாட்டி வர வச்சார் பாத்தீங்களா. ஸோ அந்த ஒரு இது நடந்திருக்காது, சிம்பிளா முடிஞ்சிருக்கும். ஆனா இவர் எதிர்பார்த்தது அந்த இவங்க கிடையாது. அவங்க வந்து ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வைக்கணும்னு இவர் எதிர்பார்க்கல. இவர் எதிர்பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் விங் ஐடியாலஜி தான் கொண்டு வரணும், அதான் பாத்தீங்கன்னா இவர் எதிர்பார்த்தாரு. ஸோ அதை பத்தி நம்ம பேசவும் தேவையில்லை, எல்லாம் இவனுக்கு கிளப்பி விடுற கதைங்க.
அவன் இல்ல ஒரு வந்துருச்சு செகண்ட் ராஜன் ஒரு ராஜ். ஒரு சின்ன ம். ஃபன்னு டைவர்ஷன் பண்றேன். ஒரு பீட் கார்த்திக் ம். ரவிவர்மா போட்டிருக்காரு. ம். முன்னாள் திமுக அமைச்சர்கள் எல்லாம் தோத்து போய் வீட்டுல உட்காந்துட்டு ட்விட்டர்ல வெர்ச்சுவல் வாரியர்ஸ் கூட சண்டை போடுறாங்க. அஜித் ரஜினி ரசிகர்கள் கூட சண்டை போட்ட பசங்க எல்லாம் வெர்ச்சுவல் வாரியர்ஸா மாறி மாஜி மந்திரிகளை அடிச்சிட்டு இருக்காங்கன்னு போட்டிருக்காரு. இன்னைக்குதான் நிலவரம். எல்லாம் வீட்டுல உட்காந்துட்டு ட்விட்டர்ல நம்ம பசங்க கூட உட்காந்து சண்டை போட்டுருக்காங்க. யோ, உங்க தகுதிக்கு சண்டை போடுங்க. உங்க தகுதி தான் ப்ரூவ் பண்றீங்களா இல்ல நான் தெரியல. போங்க, சிரிப்பு தான் வருது, பாவமாவும் இருக்குது. எல்லாம் ரிட்டையர் வீட்டுல உட்காந்துருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, கை பரவறாங்குது போல. சரி, அந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால போய் உட்காந்தோம்னா தேவை தெரியாம எதாவது நேத்து அலெக்ஸ் ஒண்ணு சொன்னா, உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது ப்ரோ. ஹரி உங்க வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன் வாய்ஸா விட்டு விட்டா? உங்க வாய்ஸ். ஆமா, வேற யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க யாரோட வாய்ஸ் பிரேக் ஆகுதுன்னு. யாரு வாய்ஸ் பிரேக் ஆகுது? உங்க வாய்ஸ் எனக்கும் பிரேக் ஆகுது. அவங்களுக்கு பிகில் இருக்கீங்களா? இருக்கேன். யார் வாய்ஸ் பிரேக் ஆகுது, எனக்கா ஹரிக்கா? இல்ல, கிளியரா தான் இருக்கு. ரெண்டு பேருமே கிளியரா தான் இருக்கு. கிளியரா தானா? அப்படியா? ஓகே. ஆக்சுவலா நேத்து ஒரு அலெக்ஸ் ஒரு விஷயம் ஒன்று சொன்னான் ஃபோன் பேசிருக்கும் போது. என்னன்னா, முன்னெல்லாம் சட்டசபை பார்ப்பானா வெறும் வெள்ளை தலையா சொட்டத்தை. ஆனா இப்பதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யங்ஸ்டரா உட்காந்துருக்காங்க, பாக்குறதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்ற. ஆமா, நீங்க அதை கவனிச்சீங்களான்னு தெரியல. நான் ரெண்டு சைடு ஃப்ரேம் மாத்தி மாத்தி காட்டினாங்க. இந்த பக்கம் பார்த்தா எல்லாம் அப்படியே ஸ்டெடியா அப்படியே உட்காந்துருக்காங்க, சூப்பரா உட்காந்துருக்காங்க. நம்ம சைடு அந்த சைடுல அவ்வளவு சரிஞ்சு அடியில கிடக்குறாங்க. இல்ல வயசானவங்க, அது வயது முதிர்ச்சி, அதை சொல்லக்கூடாது. ஏங்க உதயநிதியே தூங்கிட்டு தான் இருந்தாரு. தூங்குறாரு, அதுதான் சொல்றேன். எல்லாம் அப்படியே பொங்கல் சாப்பிட்டு வந்துட்ட மாதிரி அப்படியே கிடக்குறாங்க. இல்ல நைட்ல உட்காருங்க. ஏன் தெரியுங்களா அங்க தூக்கம் வருது? இல்ல, இந்த ரிசல்ட் நினைச்சு நைட்ல தூக்கம் வர மாட்டேதுன்னு நினைக்கிறேன். ஃபன்னுக்காக சொல்ல, சீரியஸா சொல்றேன் நான். அதான் ஏசி வேற அப்படியே போட்டு தூங்குறாங்களா என்னன்னு தெரியல. ஜாலியா இருக்காங்க. சரி, இல்ல இப்பதான் நான் ஒரு மீம் போட்டிருந்தேன். இப்பதான் ஒரு மீம் போட்டிருந்தேன். அதாவது சோஃபா மாடல் கிண்டல் பண்ணாங்கல்ல, அதுதான் வந்து ஸ்டாலின், அப்புறம் இந்த டிஆர்பி ராஜா, இவன் அன்பில் மகேஷ்லாம்